பிள்ளையானை சாதாரண சிறைக்கு மாற்றுமாறு கோரி மட்டக்களப்பில் அமைதி போராட்டம். தையிட்டி காணி அளவீடு நிறுத்தப்பட்டது. உயிர் அச்சுறுத்தல். பாதுகாப்பு அமைச்சில் கடிதம் சமர்ப்பித்துள்ள தேரர். இந்த ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் வெளியிட்ட தகவல். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து கட்டணத்தை இனி அட்டை மூலம் செலுத்த நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ராணுவ புலனாய்வு பிரிவு மீது விசாரணை கோருகின்றார் சிறந்த அரசிங்க. கோட்டபய சுரேசால ஆகியோரால் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ் இளைஞர்கள். கடற்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்ட படகில் 400 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின். அமைச்சர் லால்காந்தவிற்கு 6.7 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள். மத்திய கிழக்கில் பதுங்கியிருந்த இலங்கை பாதாள உலக கும்பல் சிக்கியது. 3 மாதங்களில் போதைப்பொருளுடன் 10 நெடுநாள் மீன்பிடி படகுகள் சுற்றி வளைப்பு. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என கூறியதும் கொதித்தெழுந்த பிள்ளையான். ஸ்ரீநாத் தெரிவிப்பு. பொடிப்பட்டியை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு. லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே 10 நாட்கள் போர் நிறுத்தம். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்வதனை தடுத்து நிறுத்த கோரி விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் அளவீடு செய்வது எனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் எனவும் கடந்த 11ஆம் தேதி கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட செயலர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளரிடம் கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தையிட்டி விகாரை விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் விகாரை காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதேவேளை நேற்றைய தினம் இரவு 3 பேருந்துகளில் தென்னிலங்கையிலிருந்து விகாரை வழிபாட்டிற்கு பலர் வருகை தந்து விகாரையில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் காலை பலாலி போலீசார் விகாரை அமைந்துள்ள பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை தமது காணிகளை அடையாளம் காட்ட என காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு வந்தனர். இருந்த போதிலும் காலை 9:30 மணி வரையில் காணி அளவீட்டு பணிகளுக்கு காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்றொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெளிப்பளை பிரதேச செயலர் உள்ளிட்ட எவரும் அவ்விடத்திற்கு வருகை தராத நிலையில் காணி உரிமையாளர்கள் மத்தியில் அச்சநிலை உருவாகியிருந்தது. அதேவேளை காணி அளவீட்டு பணிகள் தொடர்பில் புத்த சாசன அமைச்சோ மாவட்ட செயலாளரோ தனக்கு உத்தியபூர்வமாக அறிவித்தல் எதனையும் வழங்கவில்லை. உத்தியபூர்வ அறிவித்தல் எதுவும் இல்லாமல் விகாரை காணிகளை அளவீடு செய்ய அனுமதிக்க முடியாது என விகாராதிபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யாழ் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள காணிகளுக்கான அளவீடு நிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக இன்றைய தினம் காணி அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் காணி அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் களத்தில் சற்று குழப்ப நிலை ஏற்பட்டிருந்ததுடன் காணி அளவீட்டு பணிகளும் தாமதமாகியிருந்தன. தொடர்ந்து நிலவிய குழப்ப நிலையை அடுத்து தற்போது காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து கட்டணங்களை செலுத்துவதற்கு இனிவரும் காலங்களில் அட்டைகளை மட்டுமே பயன்படுத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக அதன் தலைவர் சஜீவ கனகரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சில மாதங்களுக்குள் இந்த நடைமுறை இலங்கை போக்குவரத்து சேவையில் அமல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். நேற்று மாத்தறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் பயணிகளின் போக்குவரத்து வசதிகள் குறித்து ஆராய்ந்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெளிவுபடுத்தினார். இலங்கை போக்குவரத்து சபை டிஜிட்டல் மயமாக்கப்படுவது உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவையின் மாற்றங்களை எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் மக்கள் காண முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தனக்கு 6.7 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய அசையா சொத்துக்கள் உள்ளதாக தனது சொத்து விவர அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் சொத்துக்கள் தொடர்பாக கடந்த சில நாட்களாக சமூகத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் அவர் கடந்த ஆண்டு டிசம்பர் கடைசி வாரத்தில் தனது சொத்து விவர அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி அனைத்து அரசியல்வாதிகளும் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்குரிய சொத்து விவர அறிக்கைகளை பல அரசியல்வாதிகள் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளனர். இந்த அறிக்கையில் விவரங்களை வழங்குபவரின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மட்டுமின்றி அவரது மனைவி அல்லது கணவன், தங்கியிருக்கும் பிள்ளைகள் மற்றும் பிற நபர்களின் சொத்து விவரங்களையும் உள்ளடக்குவது கட்டாயமாகும். இதன் கீழ் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுக்காக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த் சமர்ப்பித்துள்ள சொத்து விவர அறிக்கை குறித்து சமூக ஊடகங்களில் பலத்த விவாதம் எழுந்துள்ளது. லால்காந்த் தனது அறிக்கையை 2025 டிசம்பர் 26ஆம்
தேதி அன்று சமர்ப்பித்துள்ளதுடன் அதனை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சட்டத்திரணி சுனில் வட்டகள உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த அறிக்கையின்படி கேடி லால்காந்த் தமக்கு சொந்தமான அசையா சொத்துக்களாக குறிப்பிடப்பட்டுள்ளவை நன்கொடை உறுதி மூலம் பெறப்பட்ட சுமார் 6 மில்லியன் ரூபாய் பெறுமதியோடு 2500 சதுர அடி குடியிருப்பு கட்டடம் மற்றும் 10 பேச்சு காணி 2.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 750 சதுர அடி நிரந்தர கட்டிடம் மற்றும் 20 பேச்சு வீட்டு திட்டம் சுமார் 56 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 4500 சதுர அடி குடியிருப்பு கட்டடம் மற்றும் 14 பேச்சு காணி பரம்பரை உரிமையின் கீழ் பெறப்பட்ட 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 1500 சதுர அடி குடியிருப்பு மற்றும் வணிக கட்டடம் இவற்றை தவிர அசையும் சொத்துக்களாக 1.6 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 8 பவுன் தங்க நகைகள் 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய ஒரு தங்க பவுன் மற்றும் 4.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய மோட்டார் வாகனம் ஆகியவற்றை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வருடாந்த சம்பளமாக 7,38,918.16 ரூபாயும் சொத்துக்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் 4 லட்சம் ரூபாவும் நிலையான வைப்புகளின் வருடாந்த வருமானமாக 27,55,851.97 ரூபாயும் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது தற்போதைய தொழிலின் மூலம் வருடாந்தம் 1,80,000 ரூபாய் வருமானம் கிடைப்பதாகவும் அமைச்சரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் கேடி லால்காந்த் சமர்ப்பித்துள்ள தகவல்களின்படி அவருக்கு சொந்தமான அசையா சொத்துக்களின் சொத்து பெறுமதி மட்டும் 6.7 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என தாம் உரையாற்றிய போது அதற்கு பிள்ளையான மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றியிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் குண்டு தாக்குதலின் போது பெரியோர் சிறியவர்கள் என பலர் உயிரிழந்திருந்ததுடன் காயமும் அடைந்திருந்தனர். இது ஒரு மிக கொடூரமான செயற்பாடு. அதற்கப்பால் கொள்ளப்பட்ட காரணம் ஒரு ஆட்சியை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சி என்றால் அப்பாவி மக்களை பலி கொடுத்து இவ்வாறு செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். அது பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, சுரேசாலை சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, வேறு எவர் தொடர்புபட்டிருந்தாலும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் நீண்ட காலமாக தாமதமடைந்து வரும் மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டுக்குள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராய்ந்து விதைப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் கடந்த வாரம் முன்னிலையாகி மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த விடயங்களை முன்வைத்தோம். மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் திருத்தப்பட்டு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 2017 ஆண்டின் 17ஆம் இலக்க சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான தொகுதி எல்லைகளை தீர்மானிக்கும் நடைமுறை இதுவரையில் பூர்த்தி செய்யப்படவில்லை. தொகுதி எல்லைகளை தீர்மானிக்கும் நடைமுறைகள் இல்லாத காரணத்தால் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பதில் பிரச்சினை காணப்படுகின்றது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு கடந்த காலங்களில் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன. சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளின் பரிந்துரைகள் செயற்படுத்தப்படவில்லை. எல்லை நிர்ணய அறிக்கைக்கு பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் குறித்த சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக சபாநாயகரினால் பிரதமரின் தலைமையில் எல்லை நிர்ணய அறிக்கைக்கு பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் குறித்த சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக சபாநாயகரினால் பிரதமரின் தலைமையில் 5 கொண்ட மீளாய்வு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த குழுவின் அறிக்கை 2 மாதங்களுக்குள் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற போதும் அவ்வாறானதொரு அறிக்கை இன்று வரை கையளிக்கப்படவில்லை. இவ்வாறான காரணிகளால் மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்ற பிரச்சினை காணப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட செயற்குழுவில் முன்னிலையாகி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளோம். பாராளுமன்ற செயற்குழு சகல தரப்புகளுடனும் கலந்துரையாடி முரண்பாடற்ற வகையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். குழு நியமிக்கப்பட்ட 3 மாத காலத்திற்குள் விதப்புரை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். 2026 ஆண்டு தரம் 1 2 மற்றும் 3 தவணைக்குரிய செயற்பாட்டு புத்தகங்களை விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதியளவில் அனைத்து பாடசாலைகளுக்கும் அவற்றை விநியோகித்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவேவா அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். தரம் 1 பாடத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் ஆசிரியர்கள் பயிற்சிகள் மாகாண ஆரம்ப கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன.
மேலதிகமாக தேவைப்படும் பயிற்சிகளை எதிர்வரும் மே மாதம் 16ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு மாகாண பணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் தரம் 1 முதலாம் தவணைக்குரிய பாட பரப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத பாடசாலைகள் காணப்படின் எதிர்வரும் 2ஆம் தவணையில் அந்த பாடப்பகுதிகளை பூர்த்தி செய்வதற்கு அதிபர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தப்பட்ட நிலையில் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் 400 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் போதைப்பொருள் இருப்பதாக தெரியவந்துள்ளது. குறித்த போதைப்பொருள் தொகையை பார்வையிட்ட பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசகர இதனை தெரிவித்தார். இதற்கமைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் அந்த படகில் இருந்த போதைப்பொருள் ஹெரோயின் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து 150 கிலோகிராமுக்கும் அதிக போதைப்பொருள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் சோதனையிடப்பட்டதை அடுத்து நெடுநாள் மீன்பிடி படகிலிருந்து 4 சந்தேக நபர்களும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கரைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டனர். இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது கடற்படையினரால் இந்த நெடுநாள் மீன்பிடி படகு பொறுப்பேற்கப்பட்டதுடன் அதிலிருந்த 6 போதைப்பொருள் பொதிகளுடன் 4 சந்தேக நபர்களும் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னால் ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த சிலர் இருந்துள்ளார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. அதனால் இது தொடர்பில் உடனடியாக விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என கேட்கின்றோம். அதேபோன்று மகசோன் பலகாயவுக்கு பின்னால் சுரேசாலை இருக்கின்றாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது என சிவில் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டாளர் சிறந்த அரசிங்க தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்த கூற்றை அடிப்படையாக கொண்டு குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை நேற்று கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு 2017 முதல் படிப்படியாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட சதித்திட்டமான விசாரணைகளின் போது வெளிவந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். சக்ரானுக்கு இவ்வாறான தாக்குதலை மேற்கொள்ள அந்த காலப்பகுதியில் அவருக்கு பின்னால் யாரும் இருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் 2018 பிப்ரவரி 26ஆம் தேதியில் இருந்து தெல்தனிய அம்பாறை பிரதேசங்களில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் மூலம் முஸ்லிம் விரோத சம்பவங்கள் இடம்பெற ஆரம்பித்தன. அந்த சம்பவங்கள் சக்ரானுக்கு முஸ்லிம் குழுக்களை இணைத்துக் கொள்ள வாய்ப்பாக அமைந்தது. அத்துடன் இந்த அசம்பாவிதங்களுக்கு பின்னால் மகசோன் பலகாயவே இருந்தார். அந்த மகசோன் பலகாயவே அண்மையில் திருகோணமலையில் பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்திற்கு நீதியை தேடிச் செல்லும் அரசாங்கத்தை நிலையற்றதாக முயற்சிக்கின்றது. இதனை நாங்கள் தெளிவாக கண்டோம். அவர் இவ்வாறு ஒரு இடத்திலும் அசம்பாவிதங்களை மேற்கொள்ளும் போது அதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதேபோன்று 2018 இடம்பெற்ற சம்பவத்திற்காக அமித் வீரசிங்கவை கைது செய்தார்கள். அவரின் உதவியாளர்களே திருகோணமலை சம்பவத்திற்கு பின்னால் இருக்கின்றார்கள். அதேபோன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் ராணுவ புலனாய்வு பிரிவின் சுரேசாலை உள்ளிட்ட சிலர் தொடர்பு இருப்பதாக தெரிவித்து இவர்களுக்கு எதிராக நாங்கள் 2021 நவம்பர் 15ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்திருந்தோம். அந்த முறைப்பாட்டுக்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதேபோன்று குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் சக்ரான் குற்றச்செயல் ஒன்றை செய்த போது ராணுவத்தில் இருக்கும் மேஜர் ஜெனரல் ஒருவர் சக்ரானை அழைத்து அவருக்கு எச்சரிக்கை செய்து அனுப்பினார். அது தொடர்பில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால் எனது முறைப்பாட்டின் மூலம் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் கேட்பது சக்ரான் ராணுவ அதிகாரியா அல்லது ராணுவ புலனாய்வு அதிகாரியா என்பதாகும். அதே நேரம் அண்மையில் சுரேசாலைவுக்கு எதிராக சாட்சி கூறுவதற்கு வந்த ஒருவருக்கு ராணுவ புலனாய்வு அதிகாரி ஒருவரால் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னணியிலேயே நாங்கள் இந்த முறைப்பாட்டை கையளித்து ராணுவ புலனாய்வு பிரிவு தொடர்பில் உடனடியாக விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என கேட்கின்றோம். அதேபோன்று மகசோன் பலகாயவுக்கு பின்னால் சுரேசாலை இருக்கின்றாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது. ஏனெனில் திருகோணமலை சம்பவத்துடன் தொடர்புபட்டிருந்த குணார குணதிலக்க என்பவர் பலகாயவைச் சேர்ந்தவர். அவர் முன்னாள் ராணுவ அதிகாரி என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் சாலை போன்றவர்கள் இணைந்து மேற்கொண்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் சிலர் இருந்துள்ளார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. அதனால் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை புனர்வாழ்வு அளித்து ராணுவ புலனாய்வு பிரிவை முறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஜனசக்த பெரமுன கட்சியின் தலைவரான பத்ரமுல சீலரத்ன தேரர் நேற்று பாதுகாப்பு அமைச்சில் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளரிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சில் கடிதத்தை கையளித்த பின்னர் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து பேசியவர், நான் ஒரு புத்த பிக்குவாக இந்த நாட்டில் எல்லா பிரச்சனைகளுக்கு முன்னொன்று சேவையாற்றியுள்ளேன். இதுவரை கட்சி தலைவர் என்ற ரீதியில் எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் இன்றைய நிலையில் பல தரப்புகளில் இருந்து எனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நான் தனியாக இந்த கட்சியை நடத்தி செல்கின்றேன். நான் பாதுகாப்பு செயலாளருக்கு கையளித்துள்ள கடிதத்தில் போலீஸ் பாதுகாப்பு அல்லது வேறு வழியில் பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுள்ளேன். இந்த நாட்டில் பல தேர்தல்களில் எமது கட்சி போட்டியிட்டுள்ளது.
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சந்தர்ப்பத்தில் கூட நான் பாதுகாப்பு கோரவில்லை. ஆனால் இத்தாண்டை அடுத்த அவசரமாக நான் இங்கு வந்து பல இடங்களில் எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு இதை தெரியப்படுத்தி பாதுகாப்பு தருமாறு கேட்டுள்ளேன். இப்போது சில இடங்களில் எங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. சிலர் ஏதோ குடித்துவிட்டு தொலைபேசியில் மற்றும் நேரிலும் தங்கள் சண்டியர் எங்களிடம் ஆட்கள் இருக்கின்றது என்று அச்சுறுத்தல் விடுக்கின்றனர். இது தொடர்பில் ஜனாதிபதியும் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் பஸ்வர்ட் இன்டர்நேஷனல் லங்கா தனியார் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இப்பயணத்தின் முடிவில் மலேசியாவின் முன்னணி வர்த்தகர்களை கொண்ட ஷாடோ பேக்ஸ் மோட்டார் சைக்கிள் கழக உறுப்பினர்கள் நேற்றைய தினம் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகி அவர்களை சந்தித்தனர். 2013ஆம் ஆண்டு முதல் கொழும்பு மோட்டார் சைக்கிள் வாரத்தை தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்து வரும் பஸ்வர்ட் இன்டர்நேஷனல் நிறுவனம் இம்முறை மலேசியாவின் முக்கிய வர்த்தகர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளது. ஷாடோ பேக்ஸ் குழுவினர் இலங்கையில் இவ்வாறான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது இது 2வது முறையாகும். இதற்கு முன்னர் அவர்கள் 2016ஆம் ஆண்டு இவ்வாறானதொரு பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். 25 வருட அனுபவம் கொண்ட மோட்டார் சைக்கிள் வீரரான டத்தோ முருகானந்தம் தலைமையில் வந்த இக்குழுவினர் அமெரிக்க தயாரிப்பான 1500 சிசி தொடக்கம் 1900 சிசி என்ஜின் கொள்ளளவு கொண்டு ஹார்லி டேவிட்சன் ரக மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி நாடு முழுவதும் பயணித்தனர். ஏப்ரல் 6 முதல் 17 வரை நடைபெற்ற இந்த பயணம் கொழும்பு, யாழ்ப்பாணம், பாசிக்குடா, அருகம்பி, மகியங்கடை, கண்டி, நுவரெலியா, பண்டாரவளை மற்றும் ஹெக்கடவை ஆகிய பிரதேசங்களை உள்ளடக்கியிருந்தது. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் இலங்கைக்கு $1,00,000 அதிகமான வெளிநாட்டு செலாவணி வருமானம் கிடைத்துள்ளது. இதில் ஹோட்டல் தங்குமிடம், விமான பயணம், எரிபொருள், உணவு, தனிப்பட்ட செலவுகள் மற்றும் உள்ளூர் தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நன்கொடைகள் என்பன அடங்கும். நேற்றைய தினம் கொழும்பு காலி முகத்திடல் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த விசேட சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகி இவ்வாறான அதிக வருமானம் ஈட்டும் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு இருப்பதன் மூலம் சுற்றுலாத்துறைக்கு பாரிய பங்களிப்பு கிடைப்பதாக தெரிவித்தார். இக்குழுவினருக்கு ஆதரவாக இலங்கையின் பைக்கர் ஹாலிக்ஸ் மோட்டார் சைக்கிள் கழகத்தைச் சேர்ந்த 17 உறுப்பினர்களும் இப்பயணத்தில் இணைந்திருந்தனர். இந்த ஆண்டின் கடந்த 3 மாத காலப்பகுதிக்குள் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற 10 உள்நாட்டு நெடுநாள் மீன்பிடி படகுகள் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற நெடுநாள் மீன்பிடி படகொன்று இன்று தெக்கோட்டை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திய சம்பத் கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்தார். குறித்த படகுகளிலிருந்து ஐஸ், ஹெரோயின், ஹஷிஷ் மற்றும் ஹொக்கைன் போன்ற பிரதான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கமைய இந்த நெடுநாள் மீன்பிடி படகுகளில் இருந்து 1800 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்களை கடற்படையினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்களின் சந்தை பெறுமதி சுமார் 44 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மஹிந்த ராஜபக்சவை 2015ஆம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதியாக்கிய அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச மற்றும் கோட்டாபய சுரேசாலை ஆகியோர் இணைந்து அநியாயமாக 3 தமிழ் இளைஞர்கள் ஒரு ராணுவ வீரரை கொலை செய்த அட்டூழியங்கள் தொடர்பில் சர்வதேச சிங்கள இணைய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு சுரேசாலை மற்றும் கோட்டாபய செய்த சூழ்ச்சிகளை விரிவாக ஆதாரங்களுடன் விவரித்துள்ள விதம் இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்னர் இலங்கையில் ஆயுதமேந்திய போராட்டம் மௌனிக்கப்பட்ட 5 வருடங்கள் கடந்திருந்த நிலையில் இலங்கையில் அமைதி சூழல் ஏற்பட்டிருந்தது. அவ்வாறான ஒரு சூழலில் பாதுகாப்பு அமைச்சினால் தமிழீழ விடுதலை புலிகள் மீண்டெழ ஆரம்பித்து விட்டதாகவும் அவர்கள் ஆயுதமேந்தி போராட தயாராவதாகவும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு பின்னர் 2வது தலைவராக கட்பன் செல்லையா பொன்னையா அல்லது கோபி என்பவர் செயற்பாட்டில் இறங்கியுள்ளதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருந்தது. மேலும் அக்குழுவினர் தொடர்பில் தகவல் தருபவருக்கு 10 லட்சம் பணம் வழங்குவதாகவும் அறிவித்திருந்தது. அக்கால பகுதியில் பிரபல ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையில் DPS ஜெயராஜ் என்ற தமிழ் ஊடகவியலாளர் கோட்டாபய மற்றும் மஹிந்தவை கோபியின் குழுவும் கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளதாக ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது. DPS ஜெயராஜ் மஹிந்த ராஜபக்சேலை திருப்திப்படுத்துவதற்காக கட்டுரைகளை எழுதி வந்தவர் ஆவார். அவ்வாறான நிலையில் 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய விசேட செய்தியாளர் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். வெளியோயா பகுதியில் உள்ள கம்பளிவெவ என்ற காட்டு பகுதியில் ராணுவத்தினர் நடத்திய தேடுதலில் கோபி குழுவினர் மற்றும் ராணுவத்தினருக்கும் இடையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கோபியில் உள்ள 2 கொல்லப்பட்டதாகவும் ராணுவ வீரர் ஒருவரும் கொல்லப்பட்டதாக அறிவித்தார். இந்த செய்தி அன்று சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டிருந்தது. குறித்த தாக்குதலில் கட்பன் செல்லையா பொன்னியா அல்லது கோபி, சுந்தரலிங்கம் கட்பன் தேவியன், நவரத்னம் நவதீதன் அப்பன் ஆகியோரை கொல்லப்பட்டனர். இவ்விடயம் தொடர்பில் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பிரதானியான நாளக்க சில்வா ரகசிய விசாரணைகளை நடத்தியிருந்தார். குறித்த விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அம்பாறைக்கு பொறுப்பான அதிகாரி நடத்திய பூரண விசாரணையில் இந்த மூவரும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீள வளர்வதற்கு
எவ்வித சம்பந்தமும் இல்லை என தெரிவித்திருந்தது. கோட்டபய, சுரேசாலை ஆகியோரின் கூட்டணியே கோபிக்கு விடுதலை புலிகளின் புதிய தலைவர் என்ற நாமத்தை விதைத்தவர்கள். கோபி 32 வயதான சாதாரண லொரி சாரதி ஆவார். கோபி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த போரின் பின்னர் புனர்வாழ்வு பெற்று சாதாரண மனிதராக வாழ்ந்தவர் ஆவார். கொல்லப்பட்டவர்கள் மூவரும் கிளிநொச்சியில் உள்ள ராணுவ முகாமில் வேலை செய்துள்ளனர். கோபி 2014 ஏப்ரல் 6ஆம் தேதி ராணுவ புலனாய்வு பிரிவில் கைது செய்யப்படுவதோடு ஏனைய மூவரும் கைதாகியுள்ளனர். கோபி கைது செய்யப்பட்டது என்று வடக்கின் கட்டளை தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் உதய பெரேரா சம்பவம் தொடர்பில் அறிவித்துள்ளார். குறித்த செய்தி ஏப்ரல் 8ஆம் தேதி 2014 உதயன் பத்திரிகையிலும் பிரசுரமாகியுள்ளது. அதன் பின்னர் இவர்களை சுரேசாலை 2014 ஏப்ரல் 10ஆம் தேதி ரகசியமாக புளியங்குளம் முகாமுக்கு மாற்றியுள்ளார். அதன் பின்னர் 2014 ஏப்ரல் 11ஆம் தேதி சுரேசாலைவின் வேண்டுதலின் பேரில் அன்றிரவு வெளியோயா கம்பிலிவெவ காட்டு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த திட்டத்திற்கு அடிமட்ட உதவிகளை ராணுவ புலனாய்வு பிரிவில் கடமையாற்றிய லான்ஸ் கோப்ரல் செல்வராஜன் கமலநாதன் SK என அழைக்கப்படும் அதிகாரியை வழங்கியுள்ளார். இவர் குருநாகலைச் சேர்ந்தவர் ஆவார். இருவரையும் அன்று அந்த காட்டில் சுட்டுக் கொண்டுள்ளனர். ஏனென்றால் இந்த திட்டத்தில் அனைத்து விடயங்களும் அறிந்திருந்ததால் இவரும் அந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதாக மேற்கூறப்பட்ட கதையை தயாரித்து வெளியிட்டுள்ளனர். 2015 ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் மஹிந்தவுக்கு ஆட்சியை வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் விடுதலை புலிகள் நாட்டை கைப்பற்றி விடுவர் என்ற சிந்தனையை விதைப்பதற்கே இவ்வாறானொரு அநியாயத்தை செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியில் வைத்து வன்முறை குழுவைச் சேர்ந்த மூவர் நேற்று வாள்களுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மூவரும் புன்னாலை கட்டுவன் பகுதியில் தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு தயாராகி வருவதாக சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த வகையில் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்ட போலீசார் அந்த தாக்குதலை முறியடித்து குறித்த சந்தேக நபர்கள் மூவரையும் 3 வாள்களுடன் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான லொக்குப்பட்டியின் சகோதரரான பொடிப்பட்டி என்பவரை இலக்கு வைத்து அகுங்கள்ளை பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு 11:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொடிப்பட்டி என்பவர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது இனம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் இதில் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் அமைந்துள்ள பம்பரக்கலை PWD நெடுங்குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட தீப்பரவலால் 3 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. தீக்கிரையான 3 வீடுகளிலுமிருந்து 12 பேர் தற்காலிகமாக உறவினர்கள் வீடுகளில் வசிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தீப்பரவல் காரணமாக அந்த வீடுகளில் இருந்த பெறுமதியான உடைமைகள் அனைத்தும் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. விபத்தின் போது வீட்டில் இருந்தவர்கள் தீயறிவதை கண்டு கூச்சலிட்டதாகவும் அதன் பிறகு அயலவர்கள் மற்றும் தகவல் அறிந்து உரிய இடத்திற்கு சென்ற நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் ஆகியோர் பெரும் முயற்சி எடுத்து தீயை அணைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீ விபத்தை ஏற்படுத்ததற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் நுவரெலியா போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று சந்தித்த நுவரெலியா மாநகர சபை உறுப்பினர் சுப்பிரமணியம் ஆனந்தராஜ் கிராம சபையின் உதவியுடன் மேலதிக நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்.
Lindu, ya. அந்த லைன் அடைக்க இந்த அரசாங்கம் வந்த அரசாங்கம் துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் தங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் முன்னெடுத்துள்ள விசேட நடவடிக்கைகளின் போது இலங்கையைச் சேர்ந்த பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்படும் இலங்கை குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இடம்பெறும் பெரும்பாலான குற்றச்செயல்கள் துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் பதுங்கியிருக்கும் இலங்கை குற்றவாளிகளாலேயே வழிநடத்தப்படுவதாக பாதுகாப்பு படையினர் கண்டறிந்துள்ளனர். அவர்களில் ஈரானில் உள்ள போதைப் கடத்தல்காரர்களுடன் நேரடி தொடர்புகளை பேணி இலங்கைக்கு போதைப் பொருட்களை அனுப்பி வைப்பது கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தெரியவந்துள்ளது. இதற்கமைய வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கை குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்களை கைது செய்ய அந்த நாட்டு அதிகாரிகள் கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை. எவ்வாறாயினும் தற்போது ஈரான் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதால் ஈரானிய குற்றவாளிகளுடன் தொடர்புகளை பேணும் நபர்களை கண்டறிய இந்த நாடுகள் விசேட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இதன் விளைவாக இலங்கையைச் சேர்ந்த பல குற்றவாளிகள் ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் படுவத்தே, சாமர, மோதிர நிபுண, பரேவி, சுதா உள்ளிட்ட பல முக்கிய குற்றவாளிகள் இருப்பதாக தகவல்கள் வெளியான போதிலும் அவை இதுவரை உத்தியபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இதுகுறித்து தமக்கு உத்தியபூர்வமாக அறிவிக்குமாறு இலங்கை போலீசார் மத்திய கிழக்கு நாடுகளிடம் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கைகள் காரணமாக தற்போது பல குற்றவாளிகள் மத்திய கிழக்கில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கரந்தனிய சுத்தாவின் சகோதரரான ராஜி என்பவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டார். அவர் இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கரந்தனிய சுத்தாவின் நெருங்கிய தொடர்பை பேணிய 30 வயதுடைய பெண் ஒருவர் காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 35 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 99 கிராமுக்கும் அதிகமான தங்கம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட பெண்ணின் கணவரை கரந்தனிய சுத்தாவை கொலை செய்துள்ள நிலையில் அதன் பின்னர் அப்பெண் அவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் கரந்தனிய சுத்தாவுடன் வீடியோ அழைப்பில் பேசும் புகைப்படமும் கண்டறியப்பட்டுள்ளது. இவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரது தாயாரும் சகோதரரும் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கீர்த்தி ஸ்ரீ ஜெயலலிதாவின் மேற்பார்வையில் காலி பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் புஷ்பகுமாரின் வழிகாட்டலில் காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் போலீஸ் சத்தியஜகர் நாமல் பேரேரா தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானை சாதாரண சிறைக்கு மாற்றுமாறு கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெளிசறை முகாம் சிறைச்சாலையிலிருந்து சாதாரண கைதிகள் வைக்கப்படும் சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு கோரிக்கை விடுத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்காக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைதி போராட்டத்தில் கட்சியின் தொண்டர்கள் கருப்பு பட்டியால் வாயை மூடிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
பலாங்குடையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த காரொன்று ஹட்டன் பொகவந்தலாப பிரதான வீதியின் செஞ்சோரி டிலரி பகுதியில் வீதியை விட்டு விலகி சுமார் 300 அடி பள்ளத்தில் பாய்ந்து கெசல்கமு ஓயாவிற்குள் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக பொகவந்தலாப போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் இன்று காலை 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்தின் போது சம்பவ இடத்திலேயே ஆணொருவர் பலியாகியுள்ளதுடன் காரின் சாரதி மற்றும் 2 பெண்கள் உட்பட 3 காயமடைந்துள்ளனர். இவர்கள் பலாங்குட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. காயமடைந்த இந்த 3 பொகவந்தலாப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு உயிரிழந்தவரின் சடலம் அதே வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக பொகவந்தலாப போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் ஒரே நேரத்தில் 4 வீடுகள் மீது நேற்று முன்தினம் இரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நபரொருவரால் 4 வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் வீட்டின் உடைமைகள், கண்ணாடி தளபாடங்களை அடித்து சேதப்படுத்தியுள்ளார். குறித்த நபர் அப்பகுதியில் பல நாட்களாக குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாகவும் அருகில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை தோன்றியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரை உடனடியாக கைது செய்யுமாறு மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் முறைப்பாடு அளித்துள்ளனர். லெபனானும் இஸ்ரேலும் 10 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகங்களின் அறிக்கைகளின்படி இந்த போர் நிறுத்தம் மாலை 5 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இந்த தீர்மானத்தின் மூலம் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழல் தற்காலிகமாக தணியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் காலப்பகுதியில் இரு தரப்பினரும் தாக்குதல்களை தவிர்ப்பதற்கு உடன்பட்டுள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன.